செய்திகளுக்காக நான் மகாலட்சுமி நாச்சியப்பன். ஒருவரி செய்திகள். முதல்வர் கோப்பை போட்டிகளுக்கு ரூபாய் 82 கோடி ஒதுக்கி முதல் கையெழுத்து. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். சென்னையில் மழைநீர் வடிகால் தூர்வாரும் பணி அக்டோபர் 10க்குள் முடிக்கப்படும். அமைச்சர் KN நேரு தகவல். 72 விமானங்களின் கண்கவர் சாகச நிகழ்ச்சி. வீட்டு வசதி வாரிய நில எடுப்பிலிருந்து 2002 ஏக்கர் விடுவிப்பு. முதல்வருக்கு பொதுமக்கள் நன்றி. நீர்வளத்துறையின் 19 புதிய பணிகளை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மீனவர் பிரச்சனையில் மனிதாபிமான அணுகுமுறை தேவை. இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவை நேரில் சந்தித்து கொழும்புவில் விசாரித்தார் அமைச்சர் ஜெய்சங்கர். ஹரியானாவில் இன்று பேரவை தேர்தல். 90 தொகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. திருப்பதி லட்டு விவகாரம் CBI கண்காணிப்பில் சிறப்பு குழு விசாரணையை அமைத்தது உச்சநீதிமன்றம். சத்தீஸ்கரில் 30 நக்சல்கள் சுட்டுக்கொலை. காவல்துறைக்கு சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு சாய் பாராட்டு. விமானப்படை சாகச நிகழ்ச்சியை முன்னிட்டு மெரினாவுக்கு நாளை சிறப்பு பேருந்து இயக்கம். பருவமழை காலத்தில் விழிப்புடன் செயல்பட வேண்டும். அதிகாரிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி அறிவுறுத்தல். மனிதர்களைப் போல அனைத்து வன உயிரினங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அமைச்சர் பொன்முடி பேச்சு. இந்தியாவில் முதல் முறையாக சென்னையில் உள்ள 2 தீயணைப்பு நிலையங்களுக்கு ISO தரச்சான்று கிடைத்துள்ளது. அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா சிறந்து விளங்குகிறது. மும்பை IIT நிர்வாக அலுவலர் உன்னிகிருஷ்ணன் பேச்சு. கொடுங்கையூர் கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அமைச்சர் KN நேரு நேரில் சென்று ஆய்வு. சென்னை விமான நிலையத்தில் போதிய பயணிகள் இல்லாததால் 10 விமான சேவைகள் ரத்து. விமான சாகசம் நடைபெறுவதால் மெரினாவில் நாளை போக்குவரத்து மாற்றம். பாதுகாப்பு பணியில் 8000 போலீசார் ஈடுபட உள்ளனர். ரூபாய் 4620 கோடி மோசடி. ஹிஜாவு நிதி நிறுவன நிர்வாகிகள் 4 பேரின் மீது ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. ஒரு பவுன் 56,960க்கு விற்பனை. விஜய்க்கு எதிராக பிரகாஷ் ராஜை 2026 களமிறக்க திமுக திட்டம். தமிழகத்தில் முதலீடு செய்ய ஸ்டாலினுடன் அனில் அம்பானி பேச்சு. நம்மை விமர்சனம் செய்வோருக்கு நாம் யார் என்பதை உணர்த்த வேண்டும். விஜய் பரபரப்பு பேச்சு. தீக நிர்வாகி அருவருப்பு பேச்சால் போலீசில் பாஜக செயலாளர் புகார். இரட்டை வேடம் வேண்டாம் என விஜய்க்கு தமிழிசை அட்வைஸ். ஓட்டளிக்க முடியாதவர்களுக்கும் திராவிட மாடல் ஆட்சி துணை நிற்கும் என கனிமொழி பரபரப்பு பேச்சு. மதுவை கொண்டு வந்தவர்கள் தானே அதை விலக்க வேண்டும். பன்னீர்செல்வம் அதிரடி கேள்வி. துறைமுகம் விரிவாக்க பணி தொடர்பாக துணை முதல்வருடன் கரண் அதானி சந்திப்பு. தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை தேவை. மீண்டும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த வேண்டும். EPS பகீர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. பணியின் போது உயிரிழந்த காவல் ஆய்வாளர் குடும்பத்துக்கு 25 லட்சம் வழங்க முதல்வர் உத்தரவு. கோயில் அர்ச்சகர்கள் வாரிசுகளின் மேற்படிப்புக்கு உதவித்தொகையை முதல்வர் ஸ்டாலின் வழங்க உத்தரவிட்டார். வாக்காளர் பட்டியல் திருத்தம் பணி நவம்பர் 4 நாட்களில் நடைபெறும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் அலுவலர்களின் செயல்பாடு வேதனைக்கு அளிக்கிறது. மத்திய அரசின் உதவியால் தான் இமாச்சலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. அமைச்சர் JP நட்டா காட்டமான பேச்சு. கனிம வளங்கள் மீது மாநிலங்களுக்கு வரி விதிப்பு அதிகாரம் உள்ளது. மறு ஆய்வு மனுக்களை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். அரசை விமர்சித்ததற்காக இதழியலாளர்கள் மீது குற்றவியல் வழக்கு கூடாது. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இந்தியாவில் தேடப்படும் இஸ்லாமிய மதபோதகர் ஜாகிர் நாயக்கை பாகிஸ்தான் தங்கள் நாட்டுக்கு அழைத்து கௌரவித்ததை வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் குக்கு செய்திகள் நிறைவடைகின்றன.